விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ மாப்ள, நான் தான் கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? மாப்ள தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்களெல்லாம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியாதா? நாங்க தப்பு பண்ற ஆளுங்களா? நானும் என் வைஃபும் அப்பாவும் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியல மாப்ள. ரோகிணியை நாங்க தப்பா வளர்த்துருப்போமா? அவன் நல்லவ மாப்ள. உங்க தங்கச்சிக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு முன்னாடி அந்த கௌதம் அவளுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான். நீங்க போன வைக்கிறீங்களா? மாப்ள அந்த கௌதம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மாப்ள. அவன் தான் ரோஹிணி உங்க கூட வாழ விடாம டார்ச்சர் பண்ணிருக்கான். அதுவும் எதுக்காக? என்னையும் ஆதரையும் அழ வைக்கிறதுக்காக மட்டும்தான். மாப்ள அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? போதும், நிறுத்துங்க. எனக்கு இந்த கதை காரணம் எதுவும் தேவையில்ல. மாப்ள இப்படி சொல்லாதீங்க மாப்ள. உங்களையும் ரோஹிணி வாழ விடாம அந்த கௌதம் சதி பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் வீடு பூந்து நானும் என் தம்பியும் அவனை அடிச்சு போட்டுட்டோம் மாப்ள. அதுக்கப்புறம் அவனோட அம்மா எங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் என்னென்னமோ நடந்துருச்சு மாப்ள. இப்பதான் நாங்க வெளியில வந்தோம். வந்ததுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? மாப்ள ரோஹிணி எந்த தப்பும் பண்ணாதப்ப அவளை எதுக்காக நீங்க தண்டிக்கிறீங்க மாப்ள? அவ மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இந்த கோவமா? உங்க தங்கச்சிய அந்த கௌதம் காதலிக்கிறது தெரிஞ்சு நீங்க கூட அவன் மேல கோவமா இருந்தீங்க. ஆனா நான் அது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன். அவளை நான் கோச்சிக்கவே இல்லையே. அப்படிப்பட்டனா இப்ப கோவமா இருக்கனா? அவ எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கணும். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரோஹிணி உங்ககிட்ட நடந்ததெல்லாம் மறைச்சிட்டானுதான் நீங்க அவன் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க. ஆனா ரோஹிணி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்கா மாப்பிள்ள. மத்தபடி எதையும் உங்ககிட்ட மறைக்கல அவ. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு அவன் நினைக்கவே இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சு என் தங்கச்சி ஏத்துக்கங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. போதும். உங்க நடிப்பு நாடகம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்க தங்கச்சியை நான் ஏத்துப்பேன்னு உங்க கனவுல கூட நினைக்காதீங்க. இனி அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுக்கப்புறமும் எனக்கு போன் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். மாப்பிள்ள 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 ஹலோ ஹலோ. என்னங்க, என்ன சொல்றாரு? நான் எவ்வளவு சொல்லியும் மாப்பிள்ள நம்பவே மாட்டேங்கிறாரு. நான் சொன்ன எதையும் அவர் காதுல போட்டுக்கவே இல்லை. என் தங்கச்சி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சா? ஆதர அவளால இனிமே சந்தோஷமா வாழ முடியாதா? எல்லாத்துக்கும் அந்த தெய்வம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சு ரோஹிணிய கண்ணீருக்கு சொந்தமாக்கிருச்சு. ஆதர எங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. அந்த கௌதம் ஜெயிச்சிட்டான்ல, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான்ல, அவனோட ஆசை நிறைவேறி போச்சுல்ல, மாப்பிள்ளையும் ரோஹிணி அவன் பிரிச்சிட்டான்ல. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆதர கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இதுல நம்ம ரோஹிணியோட வாழ்க்கைக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்க போறோம்? ஆதர எங்க எங்க இங்க பாருங்க, இந்த ஆட்டத்தோட முதல் சுற்றுல வேணா அந்த கௌதம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேங்க. நான் ரோஹிணியும் மாப்பிளையும் வாழ வைப்பேன். இங்க பாருங்க, தைரியமா இருங்க. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும், சரியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க, சரியா? வாங்க படுங்க. எங்க படுங்க. தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. போதும் ஆதர, இப்போ வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. எங்க ஏன் எந்திருக்கிறீங்க? அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல ஆதர, இப்ப நான் ரெஸ்ட் எடுத்தா நம்ம குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஜாஸ்தியாகி தலைவரிச்சு ஆடும். அதுக்கெல்லாம் உடனடியாக ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்தா தான் உண்மையிலே ரெஸ்டா இருக்கும். அது என் உடம்புக்கு மட்டும் இல்லாம
மனசுக்கும் கிடைக்கிற ரெஸ்டா இருக்கும். எங்க போறீங்க?